வார்த்தையே இல்ல இல்ல, அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் கரையில தட்டி, உம்மை தவிர விருப்பம் இல்ல, கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. வார்த்தையில அவரு போல தெய்வம் கிடையாது, அவரை தவிர நமக்கு வேற விருப்பமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா நமக்கு வேற சாய்ஸே இல்லை, அதான் உண்மை. ஆண்டவரை தவிர நம்ம வாழ்க்கையை மாற்ற ஒருவராலும் முடியாது, யாராலையும் நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. காலங்களை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், கற்பாறைகளை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கை கற்பாறையா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அவர் வனாந்தரமா இருக்கலாம். கண்ணீரோடு இன்றைக்கு இந்த சபையில வந்து நின்றுப்போம். ஏதோ உபவாச கூட்டம் சொல்றாங்களே, நம்மளும் போகலாம், நம்மளும் ஜெபிக்கலாம். ஒருவேளை நம்ம ஜெபத்தை கத்த கேட்க மாட்டாங்க, நிச்சயமா கேட்பார், நிச்சயமா கேட்பார், நிச்சயமா ஜெபத்தை கேட்கிறது. 44 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருவத்தில் கொடுக்கிறேன், நான் உன் ஆபத்திலிருந்து விடுவிக்கிறேன், நான் நீ என்னை மகிமைப்படுத்துவேன். இந்த நாள் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவரை விட்டா வேற கதி கிடையாது, அவரை விட்டா வேற வழி கிடையாது. அவரை விட்டா வேற வழியே இல்லை. அவரை பிடிச்சு கொண்டாதான், அவருக்குள்ளே நிலைச்சிருந்தாதான், அவர் கற்பனை கை கொண்டாதான், அவரை நோக்கி பார்த்தாதான் நமக்கு கிருபை இருக்கு. அவர் கர்த்தர் மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியா வர வைக்கும், ஆனா கர்த்தருக்கு பயப்படும் போது அது விரிச்சோம், அது தேவ விரிச்சோம். திரும்ப வார்த்தை சொல்லலாம், உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. கடைசி வரைக்கும் அவரை பாக்குறோம் சொன்னவங்கள நீ பார்க்க மாட்டாங்க. போன மாசம் நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க, பேச மாட்டாங்க. அப்படிதானே நல்லா பாத்துக்கிறேன், மனுஷனுடைய அன்பு மாயமா இருக்கு. கர்த்தருடைய அன்பு பாவம் செஞ்சா கூட என்ன கர்த்தர் மன்னிக்கிறேன். நான் அவரை தேடல, இவ்வளோ தேடாம நாட்கள் நம்ம இருந்திருக்கோம்ல, அதை தேடாம நம்ம இருந்திருப்போம்ல, எதுக்காக இருந்திருப்போம்ல, இதுக்காக இருந்திருப்போம்ல, அவர் அசல செஞ்ச நாட்கள் இருந்திருக்கோம்ல. ஆனா கர்த்தர் அதெல்லாம் நினைக்கல. இந்த நிமிஷம் நம்ம ஆண்டு நோக்கி பார்க்கும்போது, இந்த ஒரு நிமிஷம் நான் பண்ண தப்புதான், நான் பண்ண குற்றங்கள் தான், என் பாவம் தான், ஆனாலும் கர்த்தர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். என் தேவனாகிய ஆண்டவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்பதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ராஜா, இந்த நாலு கூட குப்பையில இருந்தோம் ஐயா, ஒன்றுமில்லாம இருந்திருப்போம்ல, ஒருவேளை சாப்பாடுகளே இல்லாம இருந்திருப்போம். 4 பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கை இருந்திருக்காரு. உதட்டை பிடிக்கி தலையை துளுக்குறவளா இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை பார்க்கும்போது ஒருத்தர் எவ்வளவு பேர் உதட்டை பிடிக்கி இருப்பான், தலையை துடுக்கி இருப்பான், பார்க்க முடியாது, மூஞ்சி திருப்பி போயிட்டு இருப்பாங்க. அற்புமா இருந்த இல்ல நம்மள குப்பையில இருந்த நம்மள கர்த்தர் இன்றைக்கு மற்றும் முன்பாக நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. மற்றும் முன்பாக நம்ம வெக்கப்பட வேண்டிய தேவன் அல்ல, கர்த்தரை நம்புற ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு
அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. வாழ்க்கை எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். இதுவே எங்களுக்கு கிடைத்த நன்மைகள் ஏதாவது தகுதியில்லாததா இருந்து தகுதிப்படுத்திருக்கிறேன். பிள்ளைகள் இல்லாம இருந்திருப்போம், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறோம். வேலை இல்லாம இருந்திருப்போம், வேலையை கொடுத்திருப்போம். வருமானம் இல்லாம இருந்திருப்போம், வருமானத்துக்கு ஒருவரையும் புறந்தெழுத தேவையில்லை. நோக்கி வந்திருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு வீடு வேத்திரமா இல்ல, வருஷமான வேலையில பிரயாசத்தோடு வந்திருக்கிறோம். நல்ல பிதா